ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? கதையின் பெயர் மர்ம குகையின் ரகசியம். ஒரு தந்திரத்தில் நம்பிக்கையோடு கருணை வென்ற கதை. மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்ற சிறுமி இருந்தாள். அவள் புத்திசாலி மட்டுமல்ல, தைரியமிக்கவள். அவளோடு சுறுசுறுப்பான ராமு என்ற குரங்கு இருந்தது. ஒரு முறை கிராம மக்கள் மர்ம குகை பற்றி பேசினர். அதில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருப்பதாகவும் அதை மந்திர சக்திகள் காக்கின்றன என்றும் பேசினர். கிடைத்தால் நம் கிராம தேவைகளை செய்வதற்கு ராஜாவிற்கு உதவலாம் என்று பேசினர். மாயா இதனை கேட்டாள். அந்த பொக்கிஷத்தை அடைய முயற்சி செய்ய முடிவெடுத்தாள். குகையின் புதிர். மாயா ராமுவோடு குகைக்குள் தீப்பந்தத்துடன் சென்றாள். சுவர்கள் பச்சை ஒளி மர்ம குறியீடுகளை இருந்தது. ராமு பயந்தது. ஆனால் மாயா கவனித்தாள். அது ஒரு புதிர். அவள் சரியான குறியீடுகளை அழுத்தினாள். ரகசிய வாசல் ஒன்று திறந்தது. அதற்குள் ஒரு பொக்கிஷ பேழை இருந்தது. பேழையில் உனக்காக 3 சோதனைகள் என்று ஒரு உரையாடல் இருந்தது. முதல் சோதனை. அவள் கண்முன் ஒரு மலை தென்பட்டது. அது நெருப்பு மலையாக தெரிந்தது. மாயா துணிவாக அதன் அருகில் சென்றாள். பின்பு உணர்ந்தாள், நெருப்பு அல்ல, மாயை. மாயை மலை அவளது தைரியத்தை சோதித்தது. பயமே ஒரு மாயை என்பதை உணர்ந்தாள். முதல் வெற்றியை கடந்தாள் மாயா. இரண்டாவதாக ஒரு பெரிய ஆறு வந்தது. வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. மாயா திகைத்தாள். ஒரு கணம் ராமு சொன்னது, மனம் தளராதே மாயா என்று. மாயா முன்னேறினாள். அதிசயம். ஆற்றில் அவள் கடக்கும் பாதை தானாக பாறைகள் பாலமாக வந்தது. ஆறு வெள்ளத்தை கடந்து இரண்டாவதாக வெற்றியையும் கடந்தாள் மாயா. மூன்றாவதாக ஒரு ஒளி வீசும் மரம். அதன் ஒளி மாயாவின் கண்களை கூச செய்தது. மெதுவாக அதன் அருகில் சென்றாள் மாயா. அந்த மரத்தின் அடியில் ஒரு பறவை காயமடைந்து கிடந்தது. மாயா அதற்கு உதவினாள். அந்த பறவை மாயாவிற்கு பொக்கிஷத்தை கொடுத்தது. மாயா கிராமத்திற்கு திரும்பினாள். பொக்கிஷத்தை ராஜாவிடம் கொடுத்து தனது கிராமத்தை வளமுள்ளதாக்க மாற்றினாள். மாயாவின் புகழ் அனைவருக்கும் பரவியது. மாயாவின் பக்கத்து கிராம மக்கள் மாயாவிடம் உதவி கேட்டனர். அவர்கள் கிராமத்தை ஒரு இருள் சக்தி சூழ்ந்துள்ளது, அதை விடுவிக்க கேட்டனர். மாயா அதற்கு அங்கு சென்றாள். அது ஒரு தனிமையில் இருந்த ஒரு ஆன்மா. மாயா அந்த ஆன்மாவிடம் சென்று அமைதியாக வேண்டி அதன் ஆக்ரோஷ உணவுகளை கட்டுப்படுத்தினாள். அந்த சக்தி அவர்களின் காடுகளை காக்கும் ஒரு பாதுகாவலனாக மாறியது. ராமு சிரித்தது. ஒரு வில்லனையே ஹீரோவாக மாத்திட்டியே மாயா. மாயாவின் பயணங்கள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.